ஹாய் விவர்ஸ், நியூமராலஜி பேஸில் ஐபிஎலோட எல்லா மேட்சஸ்க்கும் நம்ம வந்து டீம் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது ஐபிஎலோட 33வது மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து மும்பை இந்தியன்ஸும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் வந்து மோதுறாங்க. ஏப்ரல் 17ஆம் தேதி வியாழக்கிழமை நைட் 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஏப்ரல் 17ஆம் தேதி வந்து பார்த்தோம்னா 8-3 காம்பினேஷன், அதாவது சனியும் குருவும் சேர்ந்த காம்பினேஷன். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்கல. ஃபர்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ்ல வந்து பார்த்தோம்னா ரோஹித் சர்மா ஒரு மேட்சுக்கு விட ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை வந்து கொடுக்கவே வந்து இல்லை. எல்லா மேட்சுமே பார்த்தீங்கன்னா ஒரு 20-22 ரன் அது கீழே தான் பார்த்தீங்கன்னா அடிச்சு வந்து அவுட்டாக இருக்காரு. இந்த மேட்ச்சில் ஒரு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. அவர்கிட்ட இருந்து ஒரு 30 ரன்ஸுக்கு மேலே வந்து எதிர்பார்க்கலாம் அந்த மேட்ச்சில். அடுத்ததான் சூரியகுமார் யாதவ் கடைசியாக நடந்த எல்லா மும்பை மேட்ச்லையுமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து விளையாண்டாரு. நம்மளும் நல்லா விளையாடுவார்னு சொல்லியிருந்தோம். மோஸ்ட் ஆஃப் த மேட்ச்சில் அவர் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாகவே கொடுத்துருந்தோம். நல்லா வந்து பண்ணிட்டாரு. இந்த மேட்ச்சில் வந்து ஒன்று அடித்தா பெரிய ஸ்கோர், இல்லை வந்தோடனே அவுட் ஆகிற மாதிரி தான் வந்து இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னா ரியான் ரிக்கல்டன் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸை வந்து கொடுப்பாரு. அடுத்ததாக திலக் வர்மா ஒரு 30 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. அடுத்ததாக ஹார்திக் பாண்டியா ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது நமந்தீர் ஒரு சுமாரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. அடுத்ததாக மிச்சல் சாண்டர் 1-2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னா பில் ஜாக்ஸ் போன மேட்ச் ஏன் அவரை கொண்டு ரொம்ப லோ ஆர்டர் கொண்டு போனால் வந்து தெரியல. டாப் ஆர்டர் வந்தார்னா நல்லா வந்து விளையாடுவார். இந்த மேட்ச்ல அவர் வந்து ஒரு 50 ரன்ஸ்க்கு மேலே வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு வில் ஜாக்ஸுக்கு. அடுத்து வந்து தீபக் சாகர் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்கு. அடுத்த ட்ரெண்ட் போல்ட் 1-2 விக்கெட் வந்து எடுப்பாரு. அடுத்த ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து கரண் சர்மா 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. நெக்ஸ்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல வந்து பார்த்தோம்னா அபிஷேக் சர்மா ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. அடுத்து டிராவிஸ் ஹெட் அவர் வந்து ஒரு 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்கு. எல்லா மேட்சுமே அவர் வந்து நல்லா விளையாடுவார்னு சொல்லிட்டு நல்லா வந்து விளையாண்டு வந்திருக்காரு. இந்த மேட்சுமே நல்லா வந்து விளையாண்டுருவாரு. அடுத்தது நிதிஷ்குமார் ரெட்டி அவர் வந்து ஒரு 30 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது இசான் கிஷன் இந்த மேட்ச் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. ஒரே ஒரு சதம் மட்டும் தான் அடிச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் கூட விளையாடல, டோட்டலி ஃபிளாப். இந்த மேட்ச் கம்பேக் வந்து கொடுத்துருவாரு. இந்த மேட்ச் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. அவர்கிட்ட இருந்து ஒரு 25+ ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக ஹென்ரிச் கிளாசன் இந்த மேட்ச் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. அடுத்தது அனிகேட் வர்மா ரொம்ப லோ ஆர்டரில் வராரு. முன்னாடி இருக்க ரன்ஸ் வந்து அடிச்சிடறாங்க. அவருக்கு வாய்ப்பு வந்து கிடைக்க மாட்டேது. வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. அடுத்து அபினவ் மனோகர் அவர் கொஞ்சம் சுமாராக தான் வந்து இருக்கு. அடுத்ததாக பேட் கமின்ஸ் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. அடுத்து ஹர்ஷல் பட்டேல் முகமது சமி 2 பேருமே 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. சீசத் அன்சாரிக்கு கொஞ்சம் ஆவரேஜாக வந்து இருக்கும். ஈசன் மல்லிங்கா ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ 2 டீம்லையும் சேர்த்து எம்ஐனை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்லையும் சேர்த்து யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்கையில் ரோஹித் சர்மா, ரியான் ரிக்கல்டன், திலக் வர்மா, பில் ஜாக்ஸ், ட்ரெண்ட் போல்ட், கரண் சர்மா, டிராவிஸ் ஹெட், இசான் கிஷன், ஹென்ரிச் கிளாசன், பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், முகமது சமி. ட்ரீம் டீம் பிளேயர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் சொல்லியிருக்கேன். 2 பிளேயர்ஸ் லைனப் வந்ததுக்கப்புறம் நான் டெலிகிராம் சேனலில் வந்து கொடுக்குறேன். எக்ஸாக்டான 11 பேர். இப்போ ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸை யாரெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ எஸ்ஆர்ஹெச் பக்கம் நிதிஷ்குமார் ரெட்டி, அனிகேட் வர்மா ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. எம்ஐ டீமில் வந்து பார்த்தோம்னா மிச்சல் சாண்டர், ஜஸ்பிரீத் பும்ரா இவங்க 2 பேரும் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. நெக்ஸ்ட் யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ பில் ஜாக்ஸ், ஹர்ஷல் பட்டேல், முகமது சமி, டிராவிஸ் ஹெட் இவங்க 4 பேரையும் கேப்டன் வைஸ் கேப்டனாக போட்டு நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம். நீங்கள் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ங்கிறது ஒரு பொதுவான ப்ரெடிக்ஷன் தான். எந்த டீம் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க, எந்த டீம் செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்கிறத பொறுத்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டெலிகிராம் சேனலில் வந்து அப்டேட் வந்து பண்ணுவேன். டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இன்னும் வர டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணாமல் இருந்தவங்க அதில் போயிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. புதுசாக வீடியோ வந்து பார்க்குறவங்க மறந்துடாம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் வேணுங்கிறாங்க டெலிகிராம் ஐடிக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். 7 மணிக்கு அப்புறம் வந்து வராதிங்க. ஏன்னா 7 மணிக்கு அப்புறம் ஏகப்பட்ட ஒர்க் இருக்கும். ட்ரீம் 11 பிளேயர்ஸ் பார்க்கணும், வின்னிங் ப்ரெடிக்ஷன் பார்க்கணும், இம்பேக்ட் பிளேயர் யார் வருவாங்கன்னு பார்க்கணும், இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்து மெசேஜ் பண்ணி நான் பார்க்க கூட மாட்டேன். ஸோ வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் வேணுங்கிறவங்க 7 மணிக்கு முன்னாடியே வந்து மெசேஜ் பண்ணிடுங்க. அப்புறம் முக்கியமாக ட்ரீம் 11 பற்றி வந்து அதில் மெசேஜ் பண்ணி வந்து கேட்காதீங்க. ஏன்னா ட்ரீம் 11 எல்லாமே வந்து நான் டெலிகிராம் சேனலே வந்து போட்டுருவேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ண வேண்டாம். ஒன்லி வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் வேணுங்கிறாங்க. அதுவும் ட்ரேடிங் பண்ணுறவங்க மட்டும் வந்து வாங்க.